சமீபத்துல பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் பொலிட்டிக்கல் மீம் பேஜா இருந்தவங்க. ஸோ அவங்க கல்வி துறையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிபிஎஸ்இனுடைய தேர்வுத்தாள் திருத்துறதுல நடந்த முறைகேடு, அதே மாதிரி நீட் தேர்வுல நடந்த பேப்பர் லீக்கேஜ் இது சம்பந்தமா போராட்டம் நடத்தியிருந்தாங்க. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம நிறைய பேசணும். தர்மேந்திர பிரதானும் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதற்கப்புறம் சிஜேபி எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. இதே மாதிரி அரசு துறையில தேர்வு முறைகேடு, பல தேர்வுகள்ல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்திருந்தது. கேரளால ஒரு பெரிய போராட்டம் நடந்திருந்தது. இங்கெல்லாம் சிஜேபி ஆளையே காணோம். ஏன்னா 2 பக்கத்துலயும் இந்திய அலையன்ஸினுடைய கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க. கேரளால காங்கிரஸ், இந்த பக்கத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களையும் சிஜேபி காணும். சிஜேபி செலக்டடா வந்து என்டிஏ, குறிப்பா பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருந்தது. ஸோ அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஏன்னா பஞ்சாப்லயும் இதே மாதிரி பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்குது, கர்நாடகாலையும் பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்குது. அங்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஒன் சைடா ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க புதுசா ஒரு போராட்டம் பண்றாங்க 2 மாநிலத்துல. ஒன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு ராஜஸ்தான். 2மே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். 2 இடத்துலயும் ஒரே மாதிரியான போராட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்கு போறாங்க, அங்க வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பள்ளிகளினுடைய நிலைமை எப்படி இருக்குது, மோசமா இருக்குது, கட்டடங்கள் சரியில்லை, டாய்லெட் சரியில்லை, கிராம பகுதிகளில் இருந்து போக்குவரத்து வசதி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து பதிவு பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாங்க. ஸோ இங்க இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட சொல்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் வந்து அதிகமா இருக்குது, அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க 2 மாநிலத்திலையுமே. ஒரு ஸ்டெப் மேல போய் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு அங்கமா ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல வீடியோ எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி போனாங்க. அங்க வில்லேஜ் மக்கள் துரத்தி அடிச்சிருக்கிறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபியினுடைய ஆட்கள் தான் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிராம மக்கள் ஏஎன்ஐ, பிடிஐ இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நாங்க அவங்களை அடிக்கலாம் இல்லை, விரட்டி விட்டோம். அவங்களாவே வந்து அவங்களுடைய வாகனங்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கு இப்பதான் வந்து பெரிய லெவலில் ஃபண்ட் எல்லாம் அலாட் பண்ணாங்க. வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளுக்குள்ள இவர்கள் இந்த மாதிரி போய் வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பார்த்த ராஜஸ்தான் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. தேவையில்லாம யாருமே வந்துட்டு கேமராவோட அரசு பள்ளிகளுக்குள்ள போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்க யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, யாருக்கிட்ட நாங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இவங்க ஏன் வந்துட்டு குறிப்பா இந்த 2 மாநிலங்கள்ல மட்டும் போராட்டம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த 2 மாநிலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சுயேட்சைகள் மற்றும் குட்டி குட்டி கட்சி, அந்த கட்சிகளுக்கு அந்த மாநிலத்துல பெரிய அளவுல ஒரு ஸ்பேஸ் இருக்காது. தேசிய கட்சியினுடைய ஒரு அங்கமா இருக்கலாம். சமாஜ்வாதி பார்ட்டி மகாராஷ்டிரால சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கிரவுண்ட் லெவல்ல பெரிய அளவுல ரூட் கிடையாது. ஆனாலுமே அங்க ஒரு சின்ன பிரான்ச் மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இங்க கேரளால ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் அங்க உள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் கூட கேரளால இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான்ல சுயேட்சைகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ற தேர்தலில் மகாராஷ்டிரா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆளும் கட்சியை பொறுத்த மட்டும் ஜேஎஸ்எஸ்ல 2, ஆர்எஸ்பிஎஸ்ல 1, ஆர்எஸ்விஏல 1, ஆர்ஒய்எஸ்பியில 1, சுயேட்சைகள் 2, மொத்தமா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 பேர் ஆளும் கட்சியில ரொம்ப குட்டி கட்சி, அதே நேரத்துல சுயேட்சைகள் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல கிட்டத்தட்ட 12 பேர் வந்து ரொம்ப குட்டி கட்சி அண்ட் சுயேட்சையா இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல. அடுத்தது நம்ம ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுயேட்சைகள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 8 பேர் சுயேட்சைகளா இருக்கிறாங்க. குட்டி கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 பேர் இருக்கிறாங்க. 15 பேர் இருக்கிறாங்க. 15 எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஒரு பெரிய நம்பரா இருக்குது. ஸோ இதனாலதான் சிஜேபி இந்த மாதிரியான மாநிலத்தை டார்கெட் பண்றாங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், அதே நேரத்துல சுயேட்சைகள் அதிகமா இருக்கிறாங்க. சுயேட்சைகள் மாதிரியான ஒரு அதிகமா ஜெயிக்கக்கூடிய இடத்துல சிஜேபி உள்ள நுழையிறதுக்கும் அவர்கள் கால் பதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கிறோம். வில்லேஜ் லெவல்ல கூட வந்துட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. இன்னொன்னு
ஒரு அமைப்பா இல்லாம ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணா கூட நம்ம ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இது எங்களுடைய உரிமை அப்படின்ற மாரி கண்ட இடத்துலயும் நம்ம நுழைய முடியாது. ஸோ சிஜேபி அப்படித்தான் பல இடங்கள்ல நுழைஞ்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள புடிச்சு வெளில தள்ளுற வீடியோக்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சிஜேபி போராட்டம் பண்ணணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிராமத்துல ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல், கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு உள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு சிஜேபி மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான்ல கல்வி சார்ந்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம். அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் 48 மணி நேரத்துல ரிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரியான கோரிக்கை பஞ்சாப்லயோ, கர்நாடகாலயோ, ஜார்க்கண்ட்லயோ, கேரளாலயோ அவங்க வைக்கல. ஸோ அவர்களினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது பயாஸ்டா இருக்குது. ஒரு பக்கமா இருக்குது அவர்களினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். மக்கள் இத பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிஜேபியினுடைய போராட்டங்கள், சிஜேபியினுடைய கொள்கை அரசியல் அப்படின்றது பிஜேபிக்கு எதிரா மட்டும் தான் இருக்குது. ஸோ அவர்கள் மக்களுக்காகவோ, மக்களினுடைய நன்மைக்காகவோ, இளைஞர்களுக்காகவோ, ஜென்ஸிக்காகவோ போராடல. அவர்கள் பிஜேபி எதிர்க்கிறது மட்டும் தான் முழு நேர வேலையா வச்சுட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத தாண்டி, அந்த கவர்மெண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அவங்க களத்துல இறங்குறாங்க. ஸோ சிஜேபி அவர்களினுடைய உண்மையான முகம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்குது. மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. மக்கள் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.